Good evening everybody. Actually இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. அதை பற்றின ஒரு ப்ரெஸ் மீட்காக இன்றைக்கி நம்ம கேதர் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ரைடிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2014 இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வெஸ்டியன் சென்டர் ஃபார் கோயம்புத்தூர் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒலிம்பியன் ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் வந்து ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் குவாலிஃபைட் 2014 அவர் ஏஷியன் பிளேயர் அவர். ஸோ இவங்க 2 பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து 6 ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் வந்து ஒரு 6 ஹார்சஸ் இருக்குது. அப்புறம் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் வந்து நம்ம ஒரு 7 ஹார்சஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். தரோ ப்ரீட்ஸ் வந்து ஒரு 25 ஹார்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூலில் வச்சு நம்ம கிட்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இந்தியன் ப்ரீட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஈவெண்ட்ஸ் 2 வீக்ஸ் இருந்துச்சு. சென்னை ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு, பாண்டிச்சேரி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் அது. ஸோ 2 ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஈவெண்ட்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 130 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்துச்சு. அது போக ட்ரெஸ்ஸாஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்து அதுவும் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது. அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் வந்து ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் த நேஷ்னல்ஸ் இது. ஸோ இப்போ அந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா 2030 யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ஷீ இஸ் கெட்டிங் ப்ராக்டிஸ் இப்போது. ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கே டோட்டலாக வந்து ஒரு 85 ரைடர்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க லாங் டேர்மாக பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஸ்பெஷலைஸ்டு இவங்க அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால இதற்கு ஈவெண்ட்ஸுக்காக அவங்க வந்திருக்காங்க. நம்மளில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2 கிட்ஸ் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வரல மெடல் வாங்கினவங்க. நம்மளில் ஆல்மோஸ்ட் எல்லா கிட்ஸுமே நம்மளுக்கு மெடல் வாங்கியிருக்காங்க போனவங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த ப்ரைஸஸ் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூல் கிட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது 2 ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் 2லேயுமே. ஸோ ப்ராக்டிஸுங்கிறது ரெகுலர் நம்ம கிளாஸஸ் மாதிரி தான் வருவாங்க. அது இப்போ தனியாக ஈவெண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ நம்ம ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போ ஈவெண்ட் வரப்போ ஒரு 2 days 3 days எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இருக்காது. அதில் ஃப்ரம் அண்டர் 10 கேட்டகரியிலேருந்து ஓப்பன் கேட்டகரி வரைக்கும் இருந்தது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட சீனியர் ரைடர் ஒருத்தர் இருக்கார், அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் தான் இதுலேயே சீனியர் மோஸ்ட் ரைடர் நம்மளதில். அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அதில் இண்டிவிஜுவல் எல்லாமே இண்டிவிஜுவல். ஆமாம் இருக்குது. நம்ம 2016 நம்ம ரெகுலராக நேஷ்னலில் மெடல்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கிட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலும் பண்ணியிருக்காங்க. இப்போ 2030 வந்து யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க அதுங்க. ஸோ இப்போது ட்ரீம் அலைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் இருக்குது. அதுலேயும் ஓவரால் லாஸ்ட் இயர் வந்து நம்ம தான் ஓவரால் ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட் ரைடிங் ஸ்கூலில் நம்ம தான் வந்திருக்கோம் அதில். ஸோ அதில் வந்து கல்கட்டா எல்லா பேன் இண்டியாவில் இருக்க எல்லா ரைடிங் ஸ்கூல்ஸ்லையுமே அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒவ்வொரு சென்டர்ஸ்லேயும் நடக்கும். அது டைமிங்லாம் அக்ரிகேட் பண்ணி இதில் மெடல் இது பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம பேன் இண்டியா லெவலில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம். அதில் இல்லை, ஹார்சஸ் இம்போர்ட்டட் ஹார்சஸ் வந்து 6 அது. ஸோ அது போக தரோ ப்ரீட்ஸ் 25 தரோ ப்ரீட்ஸ் இருக்குது. இந்தியன் ப்ரீட்ஸ் வந்து 7 அனிமல்ஸ் இருக்குது. அதில் 30+ ஹார்சஸ். ஆமாம். ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு கிட் உள்ளே இருக்காங்க. ஆக்சுவலி யூத் ஒலிம்பிக்ஸ் அது. ஸோ 2030 தாய்லாண்டில் இருக்குது. ஸோ அது யூத் ஒலிம்பிக்ஸ். ஆக்சுவலாக கிட்ஸ் அண்டர் 18 அது பண்ணுவாங்க. அது சரி, டேட்ஸ் இன்னும் எதுவும் வரலைங்க. ப்ராபப்ளி இட் வில் பி பிட்வீன் ஜான்வரி அண்ட் மே இருக்கும். அது நமக்கு சார் அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ப்ரீட்ஸ் இருக்கும். லைக் அதனால் இங்கே நம்ம ட்ரைனர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க,
கிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக இந்த ப்ரீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலாக ஹையர் ஹைட்ஸ் போகிறப்போ நம்ம இம்போர்ட்டட் ஹார்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னே அது வந்து ப்ரீட் பண்ணுறாங்க அப்ராடில். ஸோ அந்த ஹார்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹையர் ஹைட்ஸ்க்கு. ஒர்க் ஆகும். ஆமாம் 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 ஆமாம். அதாவது கிட்ஸ் யூத் ஒலிம்பிக்ஸ் போகிறது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சென்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பட் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்ட் அந்த மாதிரி வர்றது நம்மளது ஒன்று தான் இருக்குது. ஆமாம். இந்த ரைடிங் ஆமாம் யூத் ஒலிம்பிக்ஸ் அண்ட் இந்த ரைடிங் ஸ்கூலும் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் இன் கோயம்புத்தூர். ஹாஸ்னி அந்த பொண்ணு. நெக்ஸ்ட் லெவலில் எப்படி? ஆமாம் ஆமாம். இப்போது அது இல்லாமல் இப்போது ஏப்ரல் வந்து ஒரு லாஞ்சின்ஸ் ட்ராஃபின்னு ஒன்று நடக்குதுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி கிட்ஸ் வந்து அலௌடு இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா லாஸ்ட் டைம் தோஹாவில் நடந்தது, அது கிட்ஸ் பெர்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி யூரோப்பில் வந்து ஏப்ரல் எண்டில் வந்து இருக்குது. அதுக்கு கிட்ஸுக்கு இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல. பட் அது வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மள ஒரு 3-4 கிட்ஸ் அங்கே பண்ணுவாங்க அதில்.